தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஈவிகேஎஸ் இளங்கோவன் காலமானார். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு முதல் அவருடைய உடல்நிலையில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. இரத்த அழுத்தம், மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு கோளாறுகள் தொடர்ந்து இருந்த நிலையில் அவருக்கு செலுத்தப்பட்ட மருந்துகளை உடல் ஏற்றுக்கொள்ளாத நிலை இருந்த நிலையில் மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்பில் வைத்திருந்தனர். நிலையில் சிகிச்சை பலனின்றி ஈவிகேஎஸ் இளங்கோவன் காலமானார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஈவிகேஎஸ் இளங்கோவன் காலமானார். தமிழ்நாட்டு அரசியலில் மிக நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் கொண்ட குடும்பத்தின் உறுப்பினரான ஈவிகேஎஸ் இளங்கோவன் கடந்த ஒரு மாத காலமாக நவம்பர் 11ஆம் தேதி முதல் உடல்நலக் குறைவால் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பலனின்றி ஈவிகேஎஸ் இளங்கோவன் காலமானார். தமிழ்நாட்டு அரசியலில் மிக குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் வளர்ச்சியில் மிக முக்கிய பங்களிப்பை ஈவிகேஎஸ் இளங்கோவன் செய்திருப்பதாக நம்மிடையே பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் அழகிரி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தொடர்ந்து ஈவிகேஎஸ் இளங்கோவன் மறைவுக்கு தொண்டர்கள் இரங்கல் தெரிவிக்க மருத்துவமனை வளாகத்தில் குவிந்து வருகிறார்கள். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள். சார் வணக்கம். ஈவிகேஎஸ் இளங்கோவன் மறைவு, உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர், தமிழகத்துடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவருடைய மறைவு தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு. காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணியிலே மிகச் சிறப்பாக பணியாற்றி, மாவட்ட அளவிலே பணியாற்றி, படிப்படியாக தன்னுடைய கடின உழைப்பால் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றியவர். மேலும் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழகத்திற்காக குரல் கொடுத்தவர். மத்திய இணையமைச்சராக மிக சிறப்பாக பணியாற்றிய பெருமை அவர்களுக்கு உண்டு. தன்னுடைய மனதில் பட்டதை தைரியமாக பதிவு செய்யக்கூடிய தலைவர். எப்போதெல்லாம் கட்சியினுடைய தொண்டர்கள் சோர்வாக இருக்கிறார்களோ அப்போதெல்லாம் சோர்வை போக்கும் வகையிலே அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவராக பணியாற்றியவர் திரு இளங்கோவன் அவர்கள். மூப்பனார் குடும்பமும் ஈவிகே சம்பத் அவர்களது குடும்பமும் மிக நெருங்கிய குடும்பமாக இருந்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதே நட்பிலேதான் திரு இளங்கோவன் குடும்பத்தோடு நான் பழகி கொண்டிருந்தேன். அரசியல் மாட்சியங்களுக்கு அப்பால் இருவரும் நன்கு பேசிக் கொண்டிருந்தவர்கள். சென்ற வாரம் கூட அவருடைய துணைவியாருடன் தொலைபேசியிலே பேசி உடல்நலம் விசாரித்தேன். அவர்களுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர்களை இழந்து வாடும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஜி.கே. வாசன். தற்போது காங்கிரஸ் மூத்த தலைவர் ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் காலமானதை அடுத்து காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் கொடி தற்போது அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான தொண்டர்கள் தற்போது காங்கிரஸ் அலுவலகத்தில் கூடி வருகிறார்கள். மருத்துவமனை வளாகத்தில் செய்தி அறிந்தும் ஏராளமான தொண்டர்கள் அங்கு குழுமி வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலான கட்சி நிர்வாகிகள் அடுத்த கட்ட ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது காங்கிரஸ் அலுவலகத்தில் கட்சியின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு ஏராளமான தொண்டர்கள் குழுமி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம்.